இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேக்டை இப்போ உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்ல போறேன். பாட்டி, ஹாப்பி ஹோலி. டாட், ஹாப்பி ஹோலி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைஃப்ல ஏதாவது கஷ்டம் வந்தா, ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நம்ம மனசு வேதனைப்படும். அப்ப நம்ம யாரை நினைச்சுப்போம்? மேல இருக்கிறவன, அந்த கடவுள. ஆனா நான் ஜஸ்ட் லக்ஷ்மியை தான் நினைச்சுப்பேன். லக்ஷ்மியோட ஸ்மைலையும் அண்ட் லக்ஷ்மியையும் நினைச்சுப்பேன். அப்ப எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சூப்பரா மாறிடும். என்ன லக்ஷ்மி இன்னைக்கு என் கூட இருக்கா. கடவுளே, இந்த ரிஷி இதுக்கு மேல ஏதாவது பேசிட்டா எல்லாமே கெட்டு போயிடும். இந்த இடத்துல யாருக்கெல்லாம் கோவம் வருமோ, யாரெல்லாம் வருத்தப்படுவாங்களோ, உறவுகள் கெட்டு போகும், உறவுகள்லாம் பாழாயிடும். இல்ல, இதை நான் நடக்கவே விட மாட்டேன். ரிஷியை நான் தடுத்தே ஆகணும். ஆனா நான் எப்படி தடுக்கிறது? காதல் இருக்கு. நான் லக்ஷ்மியை நேசிக்கிறேன். ஒருவேளை நட்ப காதல்னு சொன்னா, அப்ப நான் லக்ஷ்மிய கண்டிப்பா காதலிக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த அம்மா அப்பாவை மனசார பூஜை பண்றேன். அதே மாதிரி என் வாழ்க்கையை காப்பாத்தின லக்ஷ்மி உன்னையும் மனசார பூஜிக்கிறேன். நான் யாரை நேசிக்கிறேன், இப்ப நான் அதைத்தான் சொல்ல போறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். ஆயுஷ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன எவ்வளவு பிளான் பண்ணி, எவ்வளவு செட் பண்ணி, அவருக்காக எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தோமே, எல்லாத்தையும் கெடுத்துட்டாரு. அவர் திருந்தவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நீ கொடுத்தது வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். எங்க அதை கொடு, நான் பாக்குறேன், கொடு. ஆயுஷ், இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இது நல்ல குவாலிட்டி தான். ஆமா, நீ ஃபேக்டரி நடத்துற மாதிரி பேசு. இதுல ப்ராப்ளமே இல்லையாமே. உனக்கு எப்படி தெரியும்? என்ன இது? ஏதோ உருண்டையா இருக்கு. என்ன இது? உருண்டையா இருக்கு. இது எப்படியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இது இப்படி இருக்காது. ஆயுஷ், நீ என்ன பண்ற? மூளை குழம்பி போச்சு. ஆயுஷ், என்ன ஆயுஷா? ஷாலு எவ்வளவு யோசிச்சோம், எவ்வளவு பிளான் பண்ணோம். ரிஷி ப்ரோக்கு அதை கொடுத்துட்டா அவரு போதையில வளருவாரு, லக்ஷ்மி அண்ணிய பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. ஆனா அவரு சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்படி கையை காட்டி ஐ லவ் யூன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு அங்க நின்னுட்டு இருந்தா யாருக்கிட்ட ஐ லவ் யூ சொன்னாருன்னே தெரியல. சரி, அதை விடு. அத நம்ம மலிஷ்காக்கு கொடுத்திருந்தா அவ என்ன கிழிச்சிருப்பான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவளும் சுத்தி வளைச்சுதான் பேசியிருப்பா. யாருக்கும் அது புரிஞ்சிருக்காது. டென்ஷன் ஆக்கி விட்டாங்களே. சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு. எல்லாருக்கும் இன்னைக்கு கூல் ட்ரிங்க் தான் கொடுக்கணும், சரியா? சரிங்க. லக்ஷ்மி, சும்மா லட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குமே. கண்டிப்பா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ரிஷி உன் பேரு சொல்றான், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்ல போறான்னு நினைச்சிருப்ப. ஆனா நீ ரொம்ப பாவம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆஹா, இது சூப்பர் சந்தர்ப்பமா இருக்கே. அந்த ட்ரிங்க்ஸை இவளுக்கு கொடுத்துருக்கலாம். அட, கூல் ட்ரிங்க் தான் குடிக்கிறியா? நானும் குடிச்சுக்கிறேன்.
டேய் அது உனக்கு என்ன ஆச்சு? வெயிட், ஒருவேளை இது லக்ஷ்மியோட வேலையா இருக்குமோ? போச்சு. மறுபடியும் லக்ஷ்மி பின்னாடி போகாதீங்க. லக்ஷ்மி இதுல எதுவும் பண்ணல. வேற யாராவது பண்ணிருப்பாங்க அத்தை. லக்ஷ்மி இதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்ல. உண்மையதான் சொல்றேன். அதோட இப்ப நான் மாம் கிட்ட சாரி சொல்லிடுறேன். ஐம் ரியலி சாரி மாம். இதுக்கப்புறம் உங்க மனசு நோகிற மாதிரி நான் எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேன். கண்டிப்பா பண்ண மாட்டேன். நான் உங்களை வருத்தப்பட வைக்க மாட்டேன். ஓகே, ஐ ப்ராமிஸ். நான் கிளம்புறேன். இப்போ எனக்கு தலை சுத்துது. பேராண்டி நீ போடா, உனக்கு என்ன செய்யணுமோ தாராளமா செய்ய. போய் விளையாடு போ. லவ் யூ பாட்டி. மகனே நீ இந்த பக்கம் போயிட்டு இருந்த. எதுவுமே ஞாபகம் இல்ல. என்ன இது இங்க நம்ம ஜோக்கே அடிக்கல, ஆனா மனுஷ்காவோட மூஞ்சி பார்க்கல, ஆனாலும் நமக்கு சிரிப்பு வருது. எதுக்காக சிரிப்பு வருது தெரியலையே, தெரியல. என்ன நடக்குது? இருக்க அண்ணி, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்கிறேனா? நீங்க தான் விழுது சிரிக்கிறீங்க. லக்ஷ்மி சிரிக்கிறது கேக்குது. எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் இப்ப எதுக்காக சிரிக்கிறேன்? நான் ஏன் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்? நான் மட்டும் சிரிக்கல, சரியா? நீயும் தான் சிரிக்கிற. என்னால புரியல. நான் சிரிக்கிறேன். நான் தான் சிரிக்கிறேன். நான் சிரிக்கிறேன். பைக் ஸ்டார்ட் ஆகலையா? நான் வேணா கிக் அடிக்கவா? ஆமா, நீ ஒரு வேலை பண்ணுங்க. ஆயுஷா கிக் அடிச்சிருங்க. கிக் அடிங்க. சரி சரி, நான் சீக்கிரம் அடிங்க. அண்ணே என்ன பண்றீங்க? கிக் பண்ணுங்க. அனுமா வேண்டாம். என்ன பண்றீங்க? தோ கிக் இங்க இருக்கு. இந்த பக்கம் வாங்க. ஆகட்டும் சீக்கிரம் கிக் பண்ணுங்க. சரி சரி. பிரமாதம். சரி சரி, நல்ல விஷயம் தான். அண்ணி இரு ரவுண்ட் அடிப்போம். வேண்டாம். வேண்டாமா? இல்ல வேண்டாம், எனக்கு பைக் வேண்டாம். எனக்கு பைக் பிடிக்காது. என்ன எப்படி சொல்றீங்க நீ? ஏன்னா எனக்கு ஹெலிகாப்டர் வேணும். எனக்கு ஹெலிகாப்டர் தான் வேணும். அதுல தான் நான் பறக்கணும். எனக்கு ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது, பைக் தான் ஓட்ட தெரியும் அண்ணி. அப்படின்னா எனக்கு ஹெலிகாப்டர். ரிஷி, நான் போய் ரிஷி கிட்ட கேக்குறேன். ரிஷி எனக்காக எதை வேணாலும் பண்ணுவான். நல்லதா இருக்கும் அண்ணி.